மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த வீடியோ ஒரு சாதாரண ஜோதிட கணிப்பு கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் பல நாட்களாக அமைதியாக உருவாகி கொண்டிருக்கும் ஒரு அலை பற்றி இன்று நான் பேசப் போகிறேன். குறிப்பாக பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி. அந்த ஒரு தேதியை நீங்கள் கவனமாக மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும். அந்த நாளில் எஸ் என்று தொடங்கும் பெயர் கொண்ட ஒரு நபரால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான சம்பவம் நிகழப்போகிறது. இது பயப்பட வேண்டிய விஷயம் அல்ல, ஆனால் அலட்சியப்படுத்தக்கூடாத விஷயம். ஏனெனில் மிதுனம் ராசியின் அதிபதி புதன் தகவல், தொடர்பு, திடீர் மாற்றம், எதிர்பாராத செய்தி ஆகியவற்றை குறிக்கிறார். அந்த புதன் இந்த காலகட்டத்தில் மிகவும் செயலில் இருக்கிறார். அதனால்தான் ஒரு செய்தி, ஒரு அழைப்பு, ஒரு சந்திப்பு அல்லது ஒரு வார்த்தை கூட உங்கள் மனநிலையை மாற்றக்கூடிய சக்தி பெற்றிருக்கிறது. மிதுனம் ராசிக்காரர்கள் இயல்பாகவே சிந்தனை அதிகம் செய்பவர்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் இரு கோணத்தில் பார்த்து முடிவு எடுப்பவர்கள். ஆனால் சமீப காலமாக உங்கள் மனதில் ஒரு குழப்பம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. யாரை நம்புவது, எந்த முடிவை எடுப்பது, என்ன சொல்ல வேண்டும், என்ன சொல்லக்கூடாது என்ற எண்ணங்கள் உங்களை சற்று சோர்வடைய வைத்திருக்கலாம். அந்த மனநிலைக்கு நடுவில்தான் இந்த எஸ் நபரின் வருகை அல்லது செயல்பாடு நடக்கப் போகிறது. இது திடீரென்று வரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கலாம், பல நாட்களாக பேசாமல் இருந்த ஒருவரின் தொடர்பாக இருக்கலாம், அல்லது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில் அந்த நபர் நேரில் தோன்றும் தருணமாகவும் இருக்கலாம். புதன் மற்றும் சுக்கிரன் இடையே நடக்கும் கிரக தொடர்பு காரணமாக இந்த சம்பவம் உணர்ச்சி மற்றும் தொடர்பு இரண்டையும் ஒரே நேரத்தில் தொட்டு செல்லும். அதாவது வெறும் வெளிப்படையான நிகழ்வு அல்ல, உங்கள் உள்ளத்தை குலைக்கும் வகையிலான ஒன்று. எஸ் என்ற எழுத்துக்கொண்ட நபர் உங்கள் கடந்த காலத்தில் ஒரு முக்கிய பங்கு வகித்தவராக இருக்கலாம். சிலருக்கு அது நண்பராக இருக்கலாம், சிலருக்கு அது உறவினராக இருக்கலாம், சிலருக்கு அது காதல் சார்ந்த நபராக இருக்கலாம், இன்னும் சிலருக்கு அது வேலை தொடர்பான ஒருவர் கூட இருக்கலாம். ஆனால் அந்த நபர் உங்கள் மனதில் ஒரு தடம் வைத்திருப்பது மட்டும் உறுதி. பிப்ரவரி 18ஆம் தேதி சந்திரன் உங்கள் ராசிக்கு சாதகமான நிலையில் நகரும் நேரம். அதனால் அந்த நாளில் உங்கள் உணர்ச்சி அதிகரிக்கும். சாதாரணமாக நீங்கள் சமநிலையாக இருக்கும் விஷயத்திலும் அந்த நாள் சிறிய அதிர்ச்சி உணர்வு ஏற்படலாம். எஸ் நபரால் நடக்கும் அந்த சம்பவம் முதலில் உங்களை யோசிக்க வைக்கும். இது ஏன் இப்போது என்ற கேள்வி உங்களுக்குள் எழும். ஏனெனில் நீங்கள் மனதில் அடக்கியிருந்த ஒரு விஷயம் மீண்டும் மேலே வர வாய்ப்பு இருக்கிறது. மிதுனம் ராசியின் பலம் என்னவென்றால் எதையும் வேகமாக புரிந்து கொள்ளும் திறன். ஆனால் பலவீனம் என்னவென்றால் அதிகமாக யோசித்து மன அழுத்தம் பெறுவது. இந்த சம்பவம் நடந்தவுடனே நீங்கள் பல கோணங்களில் அதை ஆராய ஆரம்பிப்பீர்கள். அந்த நபர் ஏன் இப்படி செய்தார், ஏன் இப்போது தொடர்பு கொண்டார், இதன் பின்னால் என்ன காரணம் இருக்கலாம் என்று உங்களுக்குள் ஓடும் கேள்விகள் அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே முக்கியமானது, அந்த நாள் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். உடனடி பதில் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. கிரக நிலைகள் சொல்வதாவது, இந்த சம்பவம் ஒரு விழிப்புணர்வு தருணம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அத்தியாயம் முடிந்து மற்றொரு அத்தியாயம் தொடங்கும் முன் ஒரு சின்ன சிக்னல் போல இது செயல்படும். எஸ் நபர் கூறும் ஒரு வார்த்தை கூட உங்களை சில விஷயங்களில் தெளிவாக பார்க்க வைக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் தவிர்த்து வந்த ஒரு உண்மை உங்கள் முன் வந்து நிற்கும். அது நன்றாக இருக்கலாம் அல்லது சற்றே அதிர்ச்சியாக இருக்கலாம், ஆனால் அது தேவையான ஒன்று. இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கும் கிரக இயக்கம் தொடர்பு மற்றும் செய்திகளை வலுப்படுத்துகிறது. அதனால் இந்த சம்பவம் வாய்மொழி, தொலைபேசி, சமூக வலைத்தளம் அல்லது எழுதப்பட்ட தகவல் மூலமாக நடக்க அதிக வாய்ப்பு உள்ளது. சிலருக்கு இது நேரடி சந்திப்பாகவும் அமையலாம். அந்த சந்திப்பில் பேசப்படும் விஷயம் மிக சாதாரணமாக தொடங்கினாலும் அதன் தாக்கம் ஆழமாக இருக்கும். மிதுனம் ராசிக்காரர்களே, நீங்கள் பல நேரங்களில் பிறர் மனதை புரிந்து கொள்ள முயற்சிப்பவர்கள். ஆனால் இந்த முறை உங்கள் மனதை நீங்கள் கேட்க வேண்டும். எஸ் நபரின் செயலால் உங்களுக்கு என்ன உணர்வு வருகிறது என்பதை கவனியுங்கள். கோபமா, மகிழ்ச்சியா, குழப்பமா, அமைதியா? அந்த உணர்வே இந்த சம்பவத்தின் உண்மையான அர்த்தத்தை சொல்வது. கிரகங்கள் சுட்டிக்காட்டுவது, இது உங்கள் உள்ளுணர்வை சோதிக்கும் தருணம். சிலருக்கு இந்த நாள் ஒரு பழைய நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்கும். நீண்ட நாட்களாக மறந்துவிட்டதாக நினைத்த உணர்வுகள் மீண்டும் வெளிப்படும். சிலருக்கு இது ஒரு விளக்கம் கிடைக்கும் நாள். ஏன் அந்த விஷயம் நடந்தது என்ற கேள்விக்கு ஒரு பதில் அந்த நபரால் கிடைக்கலாம். சிலருக்கு இது ஒரு சின்ன அதிர்ச்சி செய்தியாக இருக்கலாம். ஆனால் எந்த வகையிலாக இருந்தாலும் இது உங்கள் வாழ்க்கையில் சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமான தருணம். இந்த நாள் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். புதன் வலுவாக இருந்தாலும் அதே சமயம் திடீர் வார்த்தைகள் பிறகு வருத்தத்தை கொடுக்கலாம். அதனால் எஸ் நபரிடம் பேசும்போது வார்த்தைகளை கவனமாக தேர்வு செய்யுங்கள். நீங்கள் சொல்வது மட்டுமல்ல, நீங்கள் சொல்லாமல் இருப்பதும் முக்கியம்.
ஏனெனில் அந்த நாள் உங்கள் அமைதிதான் உங்கள் பலம். மிதுனம் ராசிக்காரர்களே, பிப்ரவரி 18ஆம் தேதி ஒரு சாதாரண தேதி இல்லை. அந்த நாளில் நடக்கும் அந்த ஒரு சம்பவம் ஒரு சின்ன அலை போல தொடங்கி உங்கள் மனதில் ஒரு பெரிய சிந்தனையை உருவாக்கும். எஸ் என்ற எழுத்து கொண்ட அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு தடம் பதிக்க வருகிறார். அது தற்காலிகமா நீண்ட காலமா என்பது அந்த தருணத்தில் நீங்கள் எடுக்கும் அணுகுமுறையில்தான் இருக்கிறது. ஆனால் உறுதி ஒன்று, அந்த நாள் நீங்கள் மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை சந்திப்பீர்கள். மிதுனம் ராசிக்காரர்களே, பிப்ரவரி 18ஆம் தேதி நெருங்க நெருங்க உங்கள் உள்ளத்தில் ஒரு விளக்கமற்ற பதட்டம் உருவாக ஆரம்பிக்கும். வெளியில் எல்லாம் சாதாரணமாக நடந்தாலும் உள்ளுக்குள் மட்டும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏதோ நடக்கப் போகிறது என்ற உணர்வு சிலருக்கு முன்கூட்டியே வரும். இதுவே புதன் மற்றும் சந்திரன் இணைந்து உங்களுக்கு தரும் உள்ளுணர்வு சிக்னல். எஸ் என்ற எழுத்தில் தொடங்கும் அந்த நபர் திடீரென்று உங்கள் கவனத்தை தேடுவார். அது ஒரு மிஸ் காலாக இருக்கலாம், ஒரு குறுகிய மெசேஜாக இருக்கலாம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்ற சாதாரணமான ஒரு கேள்வியாக இருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தைகளின் பின்னால் ஒரு ஆழம் இருக்கும். சில மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இது கடந்த காலத்தில் முடிவுக்கு வராத ஒரு உரையாடலை மீண்டும் தொடங்கும் தருணமாக அமையும். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த ஒரு நபர் திடீரென தொடர்பு கொள்வது உங்களை உள்ளுக்குள் குலைக்கும். இப்போது ஏன் என்ற கேள்வி உங்கள் மனதில் எழும். அந்த நபர் உங்களை நினைத்து கொண்டு பல நாட்களாக தயங்கி இருக்கலாம். ஆனால் கிரகநிலை காரணமாக அந்த நாள் அவர் தைரியம் எடுப்பார். அதனால்தான் இந்த சம்பவம் திடீர் போல் தோன்றும். வேலை தொடர்பாக இருந்தால் எஸ் நபர் ஒரு புதிய தகவலை கொண்டு வரலாம். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மாற்றம், ஒரு பரிந்துரை அல்லது ஒரு வாய்ப்பு பற்றிய தகவல் கிடைக்கலாம். முதலில் அது சின்ன விஷயமாக தோன்றலாம், ஆனால் அதன் தாக்கம் பின்னர் புரியும். குறிப்பாக அலுவலக சூழலில் ஏற்கனவே ஒரு குழப்பம் இருந்தால் அந்த நபரின் ஒரு வார்த்தை சூழ்நிலையை மாற்றும் சக்தி கொண்டிருக்கும். உங்கள் புத்திசாலித்தனம் அந்த நேரத்தில் சோதிக்கப்படும். உறவு சார்ந்தவர்களுக்கு இது இன்னும் ஆழமான அனுபவமாக இருக்கும். எஸ் நபர் உங்கள் மனதில் மறைந்திருந்த உணர்ச்சிகளை மீண்டும் கிளறக்கூடும். நீங்கள் மறக்க முயன்ற விஷயங்கள் அல்லது முடிவுக்கு கொண்டு வந்ததாக நினைத்த உறவு மீண்டும் பேசப்படும். சிலருக்கு மன்னிப்பு கேட்கும் தருணமாக இருக்கலாம், சிலருக்கு விளக்கம் தரும் தருணமாக இருக்கலாம், சிலருக்கு நேர்மையாக உண்மையை சொல்லும் தருணமாக இருக்கலாம். ஆனால் அந்த உரையாடல் சாதாரணமாக முடியாது. அது உங்கள் மனதில் ஒரு சின்ன அதிர்வை உருவாக்கும். புதன் வலுவாக இருப்பதால் வார்த்தைகளுக்கு அந்த நாள் அதிக சக்தி இருக்கும். நீங்கள் சொல்வது மட்டுமல்ல, எதிரில் இருப்பவர் சொல்வதும் உங்கள் மனதில் நீண்ட நேரம் ஒலிக்கும். அதனால் அந்த நாளில் நீங்கள் கேட்கும் திறனை அதிகப்படுத்த வேண்டும். உடனே பதில் சொல்லாமல் முழுமையாக கேளுங்கள். ஏனெனில் எஸ் நபர் சொல்லும் ஒரு வாக்கியம் உங்கள் பல நாட்களாக இருந்த சந்தேகத்தை தீர்க்கலாம். சிலருக்கு இந்த சம்பவம் ஒரு சின்ன சோதனையாக இருக்கும். நீங்கள் கடந்த காலத்தில் எடுத்த முடிவுகள் சரியானதா என்று சிந்திக்க வைக்கும். அந்த நபர் ஒரு கேள்வி கேட்கலாம். அது உங்கள் மனதில் மறைத்து வைத்திருந்த உண்மையை வெளியில் கொண்டு வரும். அந்த தருணத்தில் நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும். ஏனெனில் மிதுனம் ராசியின் பலம் உண்மையை அறிவது, பலவீனம் அதை வெளிப்படுத்த தயங்குவது. அந்த தயக்கம் அந்த நாளில் இருக்கக்கூடாது. குடும்ப சூழலில் இருந்தால் எஸ் நபர் மூலம் ஒரு செய்தி வரலாம். அது குடும்ப உறுப்பினரை பற்றிய தகவல், ஒரு நிகழ்ச்சி அழைப்பு அல்லது ஒரு எதிர்பாராத சந்திப்பு பற்றிய தகவலாக இருக்கலாம். முதலில் அது சின்ன விஷயமாக தோன்றினாலும் அந்த சந்திப்பு உங்கள் மனநிலையை மாற்றும். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த உறவுகள் மீண்டும் தொடங்கும் வாய்ப்பும் இருக்கிறது. இந்த நாள் முழுவதும் நீங்கள் சின்ன சின்ன சைகைகளை கவனிக்க வேண்டும். ஒரு பாடல், ஒரு பழைய நினைவு, ஒரு இடம், இவையெல்லாம் அந்த நபரை நினைவூட்டும். இது சும்மா சம்பவம் அல்ல. கிரகங்கள் ஒரே நேரத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன நினைவூட்டலை கொடுக்கின்றன. நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள், ஆனால் சில விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்ற சிக்னல் இது. மிதுனம் ராசிக்காரர்களே, அந்த நாள் நீங்கள் செய்யும் ஒரு செயலும் முக்கியம். நீங்கள் பதில் கொடுப்பீர்களா, அமைதியாக இருப்பீர்களா, நேரில் சந்திப்பீர்களா அல்லது தள்ளி போடுவீர்களா? அந்த ஒரு முடிவு அந்த சம்பவத்தின் தாக்கத்தை தீர்மானிக்கும். எஸ் நபர் தனது பங்கை செய்வார், ஆனால் உங்கள் பங்கு அதை விட முக்கியம். சந்திரன் உங்கள் மனதை கிளறும் நிலையில் இருப்பதால் உணர்ச்சிகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். சிறிய விஷயமும் பெரியதாக தோன்றலாம். அதனால் திடீர் கோபம், திடீர் உற்சாகம், திடீர் முடிவு இவை தவிர்க்கப்பட வேண்டும். உங்கள் இயல்பான புத்திசாலித்தனம் அந்த நாளில் உங்கள் வழிகாட்டியாக வேண்டும். உங்கள் உள்ளம் சொல்வதை கேளுங்கள், ஆனால் உங்கள் புத்தி அதை சோதிக்கட்டும். இந்த சம்பவம் என் வாழ்க்கையில் ஏன் வந்தது என்ற கேள்விக்கு அந்த நாள் முழுமையான பதில் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியும், இது ஒரு சின்ன திருப்பம். உங்கள் சிந்தனை பாதையை மாற்றும் ஒரு தருணம்.
எஸ் நபர் உங்களை நேரடியாக மாற்ற வரவில்லை, ஆனால் அவர் மூலம் வரும் அனுபவம் உங்களை உள்ளுக்குள் மாற்றும். மிதுனம் ராசிக்காரர்களே, பிப்ரவரி 18 நீங்கள் அமைதியாக இருந்தால் அந்த சம்பவத்தின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்வீர்கள். அந்த நாள் உங்களுக்கு ஒரு கண்ணாடி போல செயல்படும். உங்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை உங்களுக்கே காட்டும். எஸ் என்ற எழுத்து கொண்ட அந்த நபர் அந்த கண்ணாடியை உங்கள் முன் நிறுத்தப் போகிறார். நீங்கள் அதில் என்ன பார்க்கிறீர்கள் என்பதே அந்த நாளின் முக்கியம். அந்த நாள் மெதுவாக நகரும் போதும் உங்கள் மனதில் மட்டும் வேகம் அதிகரிக்கும். எஸ் என்ற நபரால் நடந்த அந்த சம்பவம் ஒரு சின்ன உரையாடலாக தொடங்கியிருந்தாலும் அதன் தாக்கம் நாள் முழுவதும் உங்களை விடாது. நீங்கள் வேறு வேலை பார்த்தாலும், வேறு விஷயத்தில் கவனம் செலுத்த முயன்றாலும் மனசு திரும்ப திரும்ப அதே விஷயத்திற்கே போகும். இது சாதாரணமில்லை. புதன் உங்கள் ராசிக்கு அதிபதி என்பதால் ஒரு தகவல் கிடைத்தவுடன் அதை முறை சிந்தித்து அதன் அர்த்தத்தை தேடும் இயல்பு உங்களுக்கே அதிகம். அந்த நாள் இந்த இயல்பு இன்னும் வலுவாகும். எஸ் நபர் சொன்ன ஒரு வார்த்தை அல்லது அவர் காட்டிய ஒரு நடத்தை இதுதான் உங்களை அதிகமாக யோசிக்க வைக்கும். சிலருக்கு அது மென்மையான குரலில் பேசப்பட்ட ஒரு உண்மையாக இருக்கலாம். சிலருக்கு அது நேரடியாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வியாக இருக்கலாம். நீங்கள் இன்னும் அதை பற்றி நினைக்கிறீர்களா? அல்லது நான் அப்போது அப்படி செய்யக்கூடாது போன்ற ஒரு வாக்கியம் உங்கள் மனதை அசைத்துவிடும். ஏனெனில் அந்த வார்த்தைகள் கடந்த காலத்தின் கதவை மீண்டும் திறக்கும். இந்த நேரத்தில் மிதுனம் ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது. தங்களின் உள்ளுணர்வை தவறாக புரிந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். சில நேரங்களில் நீங்கள் உணர்வதை விட அதிகமாக கற்பனை செய்து கொள்வீர்கள். அவர் இதை சொன்னதற்கு பின்னால் இன்னும் ஏதோ இருக்கிறது என்று நினைப்பீர்கள். ஆனால் எல்லா விஷயத்திற்கும் மறைபொருள் தேட வேண்டிய அவசியம் இல்லை. சில சமயம் ஒரு வார்த்தை அதுவே அதன் அர்த்தம். வேலை அல்லது தொழில் சார்ந்தவர்களுக்கு இந்த சம்பவம் ஒரு தகவல் மாற்றமாக இருக்கலாம். எஸ் நபர் ஒரு புதிய திட்டம், ஒரு புதிய பொறுப்பு அல்லது ஒரு மாற்றம் குறித்து பேசலாம். முதலில் அது சின்னதாக தோன்றினாலும் அது உங்கள் பாதையை மாற்றக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இதை ஏற்க வேண்டுமா, காத்திருக்க வேண்டுமா அல்லது மறுக்க வேண்டுமா என்ற குழப்பம் உண்டாகலாம். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் உணர வேண்டியது, இந்த சம்பவம் உங்களை சோதிக்க அல்ல, உங்களை விழிப்புணர வைக்க வந்தது. உறவுகள் தொடர்பாக இருந்தால் உங்கள் மனம் மிகவும் மென்மையாக இருக்கும். நீங்கள் பல நாட்களாக அடக்கி வைத்திருந்த உணர்ச்சிகள் வெளியில் வரத் தயாராக இருக்கும். எஸ் நபரிடம் பேசும்போது திடீரென்று குரல் மாறலாம், கண்களில் நீர் கூட வரலாம், அல்லது எதிர்பாராத சிரிப்பு கூட உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். இது உங்கள் உள்ளம் இன்னும் அந்த அனுபவத்திலிருந்து முழுமையாக வெளியே வரவில்லை என்பதற்கான சிக்னல். சில மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு உண்மையை வெளிப்படுத்தும். நீங்கள் ஒருவரை பற்றி தவறாக நினைத்திருக்கலாம் அல்லது ஒருவரை அதிகமாக உயர்த்தி பார்த்திருக்கலாம். எஸ் நபரின் ஒரு செயல் அந்த தவறான புரிதலை உடைக்கும். அது சின்ன அதிர்ச்சியாக இருக்கும், ஆனால் அது உங்களுக்கு தேவையான தெளிவை தரும். ஏனெனில் நீண்ட நாட்களாக நீங்கள் மனதில் வைத்திருந்த ஒரு சந்தேகம் அந்த நாள் தீர வாய்ப்பு இருக்கிறது. அந்த சம்பவம் நடந்த பிறகு உங்கள் சுற்றுப்புறத்திலும் சின்ன மாற்றங்கள் தெரியும். நீங்கள் பேசும் விதம் மாறும். உங்கள் கவனம் கொஞ்சம் உள்ளே திரும்பும். மற்றவர்கள் கூட என்ன ஆயிற்று என்று கேட்கலாம். ஆனால் நீங்கள் வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளே மட்டும் பல கேள்விகள் ஓடும். இது மிதுனம் ராசியின் இயல்பு. வெளியில் சிரிப்பு, உள்ளே 1000 சிந்தனை. இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று, உங்கள் எண்ணங்களை எழுதி கொள்ளுங்கள். அந்த நாள் நடந்த உரையாடலை மனதில் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் அதை எழுதி பார்க்குங்கள். ஏனெனில் எழுதும் போது தான் உண்மையான உணர்வு வெளிப்படும். எஸ் நபர் உங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்தில் நிற்கிறார்? அவர் சொன்ன வார்த்தை உங்களை ஏன் இவ்வளவு பாதித்தது? இந்த கேள்விகளுக்கான பதில் உங்கள் உள்ளத்தில்தான் உள்ளது. சந்திரன் உங்கள் மனதை சற்று அதிக உணர்ச்சியுடன் வைத்திருப்பதால் அந்த நாள் இரவு அமைதியாக இருக்க முயற்சிக்க வேண்டும். திடீரென முடிவு எடுக்க வேண்டாம். உடனடியாக யாரிடமும் ஆலோசனை கேட்க வேண்டாம். முதலில் உங்கள் மனதை நீங்கள் கேளுங்கள். ஏனெனில் இந்த சம்பவம் மற்றவர்களுக்கு சாதாரணமாக தோன்றினாலும் உங்களுக்கு மட்டும் அது ஆழமான அர்த்தம் கொண்டது. எஸ் நபர் உங்களை சோதிக்க வரவில்லை, ஆனால் அவர் மூலம் உங்கள் உள்ளம் சோதிக்கப்படுகிறது. நீங்கள் இன்னும் கடந்த காலத்தில் சிக்கி இருக்கிறீர்களா அல்லது முன்னேற தயாராக இருக்கிறீர்களா என்ற கேள்விக்கு அந்த நாள் ஒரு கண்ணாடி போல பதில் காட்டும். சிலருக்கு இது ஒரு முடிவு தருணம், சிலருக்கு இது ஒரு உணர்ச்சி வெளிப்பாடு, சிலருக்கு இது ஒரு புதிய புரிதல். மிதுனம் ராசிக்காரர்களே, பிப்ரவரி 18 நடந்த அந்த சம்பவம் ஒரு நாள் மட்டும் நடந்த விஷயம் என்று நினைக்காதீர்கள். அது உங்கள் சிந்தனை ஓட்டத்தில் ஒரு அலை எழுப்பும். எஸ் என்ற எழுத்து கொண்ட அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு செய்தி கொண்டு வருகிறார். அந்த செய்தி வார்த்தைகளில் மட்டும் இருக்காது, அது உங்கள் உள்ளத்தை தொடும். அந்த தொடுதலே இந்த காலகட்டத்தின் முக்கியம். மிதுனம் ராசிக்காரர்களே, அந்த சம்பவம் நடந்த பிறகு
உங்கள் மனநிலை மெதுவாக மாறத் தொடங்கும். எஸ் நபரின் ஒரு செயல் அல்லது ஒரு வார்த்தை உங்கள் உள்ளத்தில் ஒருவிதமான விழிப்புணர்வை உருவாக்கும். இதுவரை நீங்கள் தவிர்த்து வந்த ஒரு உண்மை அந்த நாள் முதல் உங்களை நேராக எதிர்கொள்ள வைக்கும். நீங்கள் பல விஷயங்களை மனதில் வைத்துக்கொண்டு அமைதியாக முன்னேற முயன்றிருக்கலாம். ஆனால் இந்த சம்பவம் அந்த அமைதியின் பின்னால் இருந்த உணர்ச்சிகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும். அந்த நாள் இரவு நீங்கள் தனியாக இருந்தால் அந்த உரையாடல் மீண்டும் மீண்டும் உங்கள் நினைவில் ஓடும். அவர் சொன்ன குரல், பயன்படுத்திய வார்த்தைகள், இடையில் இருந்த அமைதி எல்லாம் உங்கள் மனதில் தெளிவாக தோன்றும். சில மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு உண்மையான மன சோதனை. நான் உண்மையில் என்ன உணர்கிறேன் என்ற கேள்வி முதல் முறையாக நேராக எழலாம். இதுவரை நீங்கள் புத்தியால் எல்லாவற்றையும் சமாளித்திருந்தால் இப்போது மனசு பேச ஆரம்பிக்கும். எஸ் நபரின் வருகை உங்கள் வாழ்க்கையில் ஒரு கணக்கை திறக்கிறது. முடிந்து விட்டதாக நினைத்த கணக்கு. சிலருக்கு இது மன்னிப்பு தொடர்பான விஷயம். யாராவது உங்களை புண்படுத்தி இருக்கலாம் அல்லது நீங்கள் யாரையாவது புண்படுத்தி இருக்கலாம். அந்த நாள் அந்த விஷயம் மீண்டும் பேசப்படும். அது முழுமையாக தீர்ந்து விடாமல் இருந்தால் அதன் சின்ன அதிர்வு உங்களை அடுத்த சில நாட்கள் அமைதியாக விடாது. வேலை அல்லது தொழில் சார்ந்தவர்களுக்கு இந்த சம்பவம் உங்கள் தன்னம்பிக்கையை சோதிக்கும். எஸ் நபர் உங்களிடம் ஒரு கருத்தை பகிர்ந்திருக்கலாம். அது ஒரு விமர்சனமாக இருக்கலாம் அல்லது ஒரு சவாலாக இருக்கலாம். முதலில் அது உங்களுக்கு சற்றே எரிச்சலை கொடுக்கலாம். அவர் இப்படி சொல்ல வேண்டிய அவசியமா என்று தோன்றலாம். ஆனால் ஆழமாக யோசித்தால் அந்த வார்த்தைகளில் ஒரு உண்மை இருக்கும். அது உங்களை வளர்ச்சிக்கு தள்ளும் விதமாக இருக்கும். குடும்பத்தில் இருந்தால் எஸ் நபர் மூலம் வரும் செய்தி உங்கள் உறவுகளில் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தும். சிலர் நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த உறவினருடன் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். சிலருக்கு ஒரு குடும்ப விஷயம் பற்றி தெளிவு கிடைக்கலாம். அந்த தெளிவு முதலில் கஷ்டமாக இருந்தாலும் பின்னர் அது மன நிம்மதியை தரும். மிதுனம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் தங்களை மாற்றிக்கொள்ளும் திறன். ஆனால் அதற்கு முன் அவர்கள் உள்ளுக்குள் ஒரு பெரிய சிந்தனை செய்கிறார்கள். இந்த சம்பவம் அந்த சிந்தனையை தூண்டும். நான் இங்கேயே நின்றுவிட வேண்டுமா அல்லது முன்னேற வேண்டுமா என்ற கேள்வி உருவாகும். எஸ் நபர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன காற்று போல வருகிறார். ஆனால் அந்த காற்று உங்கள் எண்ணங்களை அசைக்கும். இந்த நேரத்தில் கவனிக்க வேண்டியது உங்கள் சொற்கள். சம்பவம் நடந்தவுடனே நீங்கள் உணர்ச்சியில் ஏதாவது சொல்லி இருந்தால் அதை திருத்த வேண்டிய அவசியம் இருக்கலாம். ஏனெனில் புதன் பலமாக இருக்கும்போது வார்த்தைகள் வேகமாக வெளிவரும். ஆனால் அவை பிறகு நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் அந்த நாள் மற்றும் அதற்கு பிறகு வரும் சில நாட்கள் நீங்கள் பேசும் விதத்தில் சற்று அமைதி இருக்க வேண்டும். சிலருக்கு எஸ் நபர் ஒரு உண்மையை ஒப்புக்கொள்ளலாம். அது உங்களை ஆச்சரியப்படுத்தும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விளக்கம் கிடைக்கலாம் அல்லது நீங்கள் கேட்க விரும்பாத ஒரு பதில் கூட கிடைக்கலாம். ஆனால் எந்த வடிவமாக இருந்தாலும் அது உங்களை உள்ளுக்குள் வலுவாக மாற்றும். ஏனெனில் மிதுனம் ராசி உண்மையை அறிந்தவுடன் அதை ஏற்றுக்கொண்டு முன்னேறும் சக்தி கொண்டது. அந்த சம்பவம் உங்கள் கனவுகளிலும் தோன்ற வாய்ப்பு இருக்கிறது. அந்த நபரை பற்றிய நினைவுகள் அதிகரிக்கலாம். இது கிரக நிலையின் தாக்கம். மனதில் மறைந்திருந்த உணர்வுகள் மேலே வரும்போது அது கனவுகளாகவும் வெளிப்படும். அதனால் அந்த நாள் தூக்கம் சற்று குறையலாம். ஆனால் இது தற்காலிகம். உங்கள் மனம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறது என்பதற்கான சிக்னல் இது. மிதுனம் ராசிக்காரர்களே, பிப்ரவரி 18 நடந்த அந்த சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறிய கோட்டை இழுக்கும். அந்த கோட்டின் ஒரு பக்கம் உங்கள் பழைய சிந்தனை, மறுபக்கம் புதிய புரிதல். எஸ் என்று எழுத்துக்கொண்ட அந்த நபர் அந்த கோட்டை வரைய உதவுகிறார். நீங்கள் எந்த பக்கம் நிற்கிறீர்கள் என்பதை தீர்மானிப்பது மட்டும் உங்கள் கையில் இருக்கிறது. இந்த தருணம் உங்களை பலவீனப்படுத்த வரவில்லை, உங்களை உண்மையுடன் நேராக நிற்க வைக்க வந்தது. மிதுனம் ராசிக்காரர்களே, அந்த சம்பவம் நடந்த சில மணி நேரங்களுக்கு பிறகுதான் அதன் உண்மையான தாக்கம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். முதலில் அது ஒரு சாதாரண உரையாடல் போல இருந்திருக்கலாம். ஆனால் காலம் செல்ல செல்ல எஸ் நபர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் மனதில் தனித்தனியாக அர்த்தம் கொடுக்க தொடங்கும். நீங்கள் முன்பு கவனிக்காத ஒரு சின்ன விஷயம் கூட இப்போது முக்கியமாக தோன்றும். இதுதான் இந்த கிரக நிலையின் ஆழமான வேலை. வெளியில் சின்ன அலை, உள்ளே பெரிய மாற்றம். இந்த நேரத்தில் நீங்கள் உங்களையே கேட்பீர்கள், நான் இதுவரை என்னை ஏமாற்றிக் கொண்டே இருந்தேனா என்று. ஏனெனில் சில உண்மைகள் நம்மை பாதிக்காமல் இருக்க நாம் அவற்றை ஒதுக்கி வைப்போம். ஆனால் அந்த நாள் நடந்த சம்பவம் அந்த ஒதுக்கப்பட்ட உண்மையை மீண்டும் உங்கள் முன் நிறுத்தும். எஸ் நபர் நேரடியாக உங்களை குறை சொல்லாமல் இருந்தாலும் அவர் இருப்பதே ஒரு நினைவூட்டலாக இருக்கும். சில மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இது தன்னம்பிக்கை சம்பந்தமான விஷயம். நீண்ட நாட்களாக நீங்கள் எடுத்த ஒரு முடிவு சரியா தவறா என்று உள்ளுக்குள் குழப்பம் இருந்திருக்கலாம். அந்த நபரின் ஒரு கருத்து உங்கள் சந்தேகத்தை அதிகப்படுத்தலாம் அல்லது அதே நேரத்தில் அதை உறுதிப்படுத்தவும் செய்யலாம். அதனால்தான்
அந்த நாள் நீங்கள் உணர்வதை விட நீங்கள் புரிந்து கொள்வது முக்கியம். உறவு நிலைமையில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நபருடன் நடந்த உரையாடலை தற்போதைய உறவுடன் ஒப்பிட ஆரம்பிக்க வேண்டாம். இது மனதில் குழப்பத்தை உருவாக்கும். கடந்த காலமும் தற்போதைய காலமும் 2 வேறு பாதைகள். அவற்றை கலக்கினால்தான் மன அழுத்தம் உருவாகும். அந்த நாள் நடந்த சம்பவம் ஒரு நினைவூட்டல் மட்டும். அதை தீர்ப்பு போல எடுத்துக்கொள்ள வேண்டாம். வேலை பார்க்கும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த சம்பவம் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய முன்னோட்டமாக இருக்கும். நபர் உங்களிடம் பகிர்ந்த தகவல் உங்களை சிந்திக்க வைக்கும். நீங்கள் இதுவரை தள்ளி போட்ட ஒரு முடிவு மீண்டும் உங்கள் முன் வரும். அந்த முடிவை எடுக்க இன்னும் நேரம் இருக்கலாம். ஆனால் அந்த நாள் அது பற்றி சீரியஸாக யோசிக்க ஆரம்பிப்பீர்கள். இந்த காலத்தில் உங்கள் உடல் மொழியும் மாறும். நீங்கள் வழக்கமாக சுறுசுறுப்பாக பேசுபவராக இருந்தால் கூட அந்த நாள் மற்றும் அதற்கு பிறகு சில நாட்கள் சற்று அமைதியாக இருப்பீர்கள். மற்றவர்கள் உங்கள் மாற்றத்தை கவனிக்கலாம். ஆனால் அந்த அமைதி உங்களுக்கு தேவையானது. ஏனெனில் உங்கள் உள்ளம் ஒரு பெரிய கணக்கை முடிக்க முயற்சி செய்கிறது. நபர் உங்களிடம் மீண்டும் தொடர்பு கொள்வாரா அல்லது அந்த ஒரு சம்பவத்திலேயே நிறுத்திக் கொள்வாரா என்ற கேள்வி உங்களுக்குள் ஓடலாம். ஆனால் அதற்கான பதிலை அந்த தருணத்தில் தேட வேண்டிய அவசியமில்லை. முக்கியமானது அந்த சம்பவம் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தது என்பதே. சில நேரங்களில் ஒரு மனிதர் நம் வாழ்க்கையில் நீண்ட காலம் இருக்க வரமாட்டார். ஆனால் ஒரு உண்மை சொல்லி செல்ல வருவார். அந்த உண்மைதான் முக்கியம். மிதுனம் ராசிக்காரர்களே, நீங்கள் எப்போதும் இரட்டை சிந்தனை கொண்டவர்கள் என்று சொல்லப்படுகிறீர்கள். ஒரு மனம் ஒன்று சொன்னால் இன்னொரு மனம் வேறு சொல்வது போல இந்த சம்பவம் அந்த இரு சிந்தனைகளையும் ஒரே இடத்தில் நிறுத்தும். நான் உண்மையில் என்ன விரும்புகிறேன் என்ற கேள்விக்கு நேராக பதில் சொல்ல வேண்டிய தருணம் இது. சிலருக்கு அந்த நாள் ஒரு திடீர் சந்திப்பு ஆக இருக்கலாம். கூட்டம் நிறைந்த இடத்தில் எதிர்பாராமல் நபரை பார்க்கலாம். கண்கள் சந்திக்கும். சில வினாடிகள் பேசாமல் நிற்கலாம். அந்த அமைதியே அதிகம் பேசும். வார்த்தைகள் தேவையில்லை. அந்த ஒரு தருணம் உங்கள் மனதில் நீண்ட காலம் பதியும். அந்த சம்பவம் நடந்த பிறகு நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக உணர ஆரம்பிப்பீர்கள். உங்கள் மதிப்பு. நான் என்னை எவ்வளவு மதிக்கிறேன் என்ற கேள்வி உங்களுக்குள் எழும். ஏனெனில் யாருடைய வருகையாலும் யாருடைய பிரிவாலும் உங்கள் மதிப்பு மாறக்கூடாது. இந்த உணர்வு அந்த நாள் முதல் மெதுவாக உருவாகும். மிதுனம் ராசிக்காரர்களே, பிப்ரவரி 18ஆம் தேதி நபரால் நடக்கும் அந்த சம்பவம் ஒரு முடிவை கட்டாயப்படுத்த வரவில்லை. ஆனால் ஒரு விழிப்புணர்வை தர வருகிறான். அந்த விழிப்புணர்வு உங்களை அடுத்த கட்டத்திற்கு மனதளவில் தயாராக்கும். நீங்கள் உடனே முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உங்கள் உள்ளம் இனிமேல் பழையபடி இருக்காது. அந்த மாற்றம் அமைதியாக, ஆழமாக, மெதுவாக உங்களுக்குள் வளரத் தொடங்கும். மிதுனம் ராசிக்காரர்களே, அந்த மாற்றம் வெளியில் பெரிய சத்தம் இல்லாமல் உள்ளுக்குள் மெதுவாக வேர் பிடிக்க ஆரம்பிக்கும். நபரால் நடந்த அந்த சம்பவம் ஒரு நினைவாக மட்டும் இல்லை, அது உங்கள் சிந்தனை அமைப்பை மறுசீரமைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் இதுவரை சில விஷயங்களை எளிதாக எடுத்துக்கொண்டிருந்தால் இப்போது அதை பற்றி ஆழமாக யோசிக்க ஆரம்பிப்பீர்கள். குறிப்பாக நம்பிக்கை, மதிப்பு, நேர்மை மற்றும் உறவு என்ற 4 விஷயங்களில் உங்கள் பார்வை மாறும். அந்த நாள் கடந்த பிறகும் நபரின் பெயர் உங்கள் மனதில் சின்ன சின்ன தருணங்களில் தோன்றும். ஒரு பாடல் கேட்கும்போது, ஒரு பழைய புகைப்படம் பார்க்கும்போது, அல்லது ஒரு பழக்கமான இடத்தில் நின்றபோது திடீரென அந்த சம்பவம் நினைவுக்கு வரும். இது மன அழுத்தம் கொடுக்க அல்ல, உங்கள் உள்ளம் இன்னும் ஒரு முடிவை எடுக்க முயற்சி செய்கிறது என்பதற்கான சிக்னல் இது. மிதுனம் ராசிக்காரர்கள் பொதுவாக எதையும் லேசாக எடுத்துக்கொண்டு சிரித்து முன்னேறுவார்கள். ஆனால் இந்த முறை நீங்கள் சிரித்தாலும் உள்ளே ஒரு தீவிர சிந்தனை இருக்கும். இந்த அனுபவம் எனக்கு ஏன் வந்தது என்ற கேள்வி உங்களை விடாது. அதற்கு பதில் தேடும்போது நீங்கள் உங்கள் பழைய செயல்களையும் நினைவில் கொண்டு வருவீர்கள். சிலருக்கு இது தங்களின் தவறுகளை உணர வைக்கும். சிலருக்கு தங்களை குறை சொல்ல வேண்டாம் என்ற நம்பிக்கையை தரும். வேலை பார்க்கும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு நபர் கூறிய தகவல் உங்கள் தொழில் பாதையில் ஒரு சின்ன திருப்பத்தை சுட்டிக்காட்டும். நீங்கள் இதுவரை பாதுகாப்பான பாதையை தேர்வு செய்திருந்தால் இப்போது சற்று தைரியமாக யோசிக்க ஆரம்பிப்பீர்கள். நான் இன்னும் பெரிய விஷயம் செய்ய முடியும் என்ற உணர்வு எழலாம். அதே சமயம் இது ரிஸ்க் ஆகுமோ என்ற 2வது சிந்தனையும் வரும். இந்த இரட்டை சிந்தனை தான் உங்களின் இயல்பு. ஆனால் இந்த முறை அந்த இரண்டையும் சமநிலைப்படுத்தும் திறன் உங்களுக்கு கிடைக்கும். உறவு நிலைமையில் இருப்பவர்கள் மிகவும் நிதானமாக இருக்க வேண்டும். நபரின் வருகை உங்கள் தற்போதைய மனநிலையை சோதித்திருக்கலாம். ஆனால் அதனால் உடனடியாக எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். அந்த சம்பவம் ஒரு உணர்ச்சி அலை மட்டும். அது கடந்து போகும். ஆனால் அது உங்களுக்கு உண்மை காட்டியிருக்கும். நீங்கள் இன்னும் முழுமையாக குணமடையாத ஒரு பகுதி இருக்கிறது என்பதை.
சில மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அந்த நாள் பிறகு திடீரென ஒரு தெளிவு வரும். இது இங்கேயே நிறுத்தப்பட வேண்டும் அல்லது இதற்கு நான் ஒரு பதில் சொல்ல வேண்டும் என்ற உணர்வு உருவாகும். அந்த தெளிவு திடீரென வந்தாலும் அது பல நாட்கள் உங்களுக்குள் உருவாகிக் கொண்டிருந்தது. எஸ் நபர், அதற்கான தூண்டுகோல் மட்டுமே. இந்த நேரத்தில் உங்கள் கனவுகள், உங்கள் உள்ளுணர்வு மற்றும் உங்கள் மன அமைதி மூன்றையும் கவனியுங்கள். இரவு நேரத்தில் சின்ன சிந்தனைகள் அதிகரிக்கலாம், தூக்கம் தள்ளி போகலாம். ஆனால் அது உங்கள் மனம் ஒரு விஷயத்தை முடித்து வைக்க முயற்சி செய்கிறது என்பதற்கான அறிகுறி. அதை எதிர்த்து போராட வேண்டாம், அமைதியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறிய கதவை திறக்கும். அந்த கதவு வழியாக நீங்கள் உங்களை புதிய கோணத்தில் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். எஸ் நபர் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்க வரவில்லை என்றாலும் அவர் உங்களுக்கு ஒரு கண்ணாடி காட்டியிருக்கிறார். அந்த கண்ணாடியில் நீங்கள் பார்க்கும் உருவம், அதுவே உங்கள் உண்மையான நிலை. இந்த தருணம் உங்களை பலவீனமாக்காது, மாறாக உங்களை உள்ளுக்குள் வலுப்படுத்தும். ஏனெனில் உண்மையை எதிர்கொள்ளும் திறன் கொண்டவர்கள்தான் முன்னேற முடியும். மிதுனம் ராசிக்காரர்கள் அதற்கு தகுதியானவர்கள். அந்த நாள் நடந்த சம்பவம் ஒரு முடிவு அல்ல, ஆனால் உங்கள் மனதில் ஒரு புதிய புரிதலின் ஆரம்பம். அந்த ஆரம்பம் மெதுவாக ஆனால் உறுதியுடன் உங்கள் அடுத்த நாட்களை மாற்றத் தொடங்கும். மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த நிலையிலிருந்து உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய அமைதி உருவாகத் தொடங்கும். ஆரம்பத்தில் ஏற்பட்ட அதிர்ச்சி, குழப்பம், சிந்தனையெல்லாம் மெதுவாக தெளிவாக மாறும். எஸ் நபரால் நடந்த அந்த சம்பவம் இப்போது ஒரு கேள்வியாக இல்லாமல் ஒரு புரிதலாக மாறத் தொடங்கும். நீங்கள் அந்த தருணத்தை மீண்டும் நினைத்து பார்க்கும்போது அதில் அந்த உணர்ச்சியை விட அதில் இருந்த அர்த்தத்தை கவனிக்க ஆரம்பிப்பீர்கள். இதுவே உங்கள் மன வளர்ச்சி. ஒரு முக்கியமான விஷயம் இங்கே நடக்கிறது. நீங்கள் மற்றவரை புரிந்து கொள்ள முயற்சித்ததை விட உங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறீர்கள். அவர் ஏன் இப்படி செய்தார் என்ற கேள்வி மெதுவாக நான் இதிலிருந்து என்ன கற்றுக்கொண்டேன் என்ற கேள்வியாக மாறும். இந்த மாற்றமே அந்த சம்பவத்தின் உண்மையான பலன். ஏனெனில் வெளியில் நடந்தது ஒரு சின்ன நிகழ்வுதான், ஆனால் அதன் மூலம் உங்களுக்குள் நடந்த மாற்றம்தான் பெரியது. சில மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் திடீரென ஒரு தைரியம் வரும். நீங்கள் நீண்ட நாட்களாக சொல்லாமல் வைத்திருந்த ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்ற உணர்வு உருவாகலாம். அது எஸ் நபருக்காக இருக்கலாம் அல்லது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் வேறு ஒருவருக்காக இருக்கலாம். ஆனால் அந்த தைரியம் உங்கள் உள்ளத்தில் பிறக்க காரணம் அந்த பிப்ரவரி 18ஆம் தேதி நடந்த சம்பவம்தான். வேலை தொடர்பாக இருந்தால் நீங்கள் உங்கள் நிலையை மறுபரிசீலனை செய்ய ஆரம்பிப்பீர்கள். நான் உண்மையில் திருப்தியாக இருக்கிறேனா என்ற கேள்வி எழலாம். எஸ் நபர் சொன்ன ஒரு கருத்து உங்களை உங்களின் திறமையை உணர வைக்கலாம். இதுவரை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொண்ட உங்கள் திறமை இப்போ ஒரு முக்கியமான பலமாக தோன்றும். நீங்கள் உங்களை சிறிது அதிகமாக மதிக்க ஆரம்பிப்பீர்கள். உறவுகளில் இருந்தால் உங்கள் எல்லைகளை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். யாரையும் மகிழ்விக்க மட்டும் உங்கள் மனதை தள்ளி போடக்கூடாது என்ற உண்மை உங்களுக்குள் வலுவாகும். எஸ் நபரின் வருகை உங்களுக்கு ஒரு பாடம் கற்றுத்தந்திருக்கலாம். உணர்ச்சி இருக்கலாம், நினைவுகள் இருக்கலாம், ஆனால் சுயமரியாதை முதலில் இருக்க வேண்டும் என்று. இந்த காலகட்டத்தில் உங்கள் பேச்சு மெதுவாக ஆழமாக மாறும். முன்பு லேசாக எடுத்த விஷயங்களை இப்போது சீரியஸாக பார்க்க ஆரம்பிப்பீர்கள். உங்கள் நண்பர்கள் கூட உங்கள் சிந்தனை மாறியிருப்பதை கவனிக்கலாம். ஆனால் இந்த மாற்றம் தற்காலிகம் அல்ல, இது உங்கள் உள்ளத்தில் உறுதியான ஒரு அடித்தளம் அமைக்கிறது. எஸ் நபர் மீண்டும் தொடர்பு கொள்வாரா இல்லையா என்பது இப்போது உங்கள் மனதில் அவ்வளவு முக்கியமில்லை. ஏனெனில் நீங்கள் புரிந்து கொண்டு விட்டீர்கள், அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரணத்திற்காக வந்தார். அந்த காரணம் நிறைவேறியிருக்கலாம். சிலர் வாழ்க்கையில் நீண்ட காலம் இருப்பதற்காக வருவார்கள், சிலர் ஒரு உண்மை சொல்லி செல்ல வருவார்கள். அந்த வேறுபாட்டை இப்போது நீங்கள் தெளிவாக உணர்கிறீர்கள். மிதுனம் ராசிக்காரர்களே, நீங்கள் இந்த அனுபவத்தின் மூலம் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்கிறீர்கள். உங்கள் மனதை நீங்கள் கவனிக்க வேண்டும். மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை காட்டிலும் நீங்கள் என்ன உணர்கிறீர்கள் என்பதே முக்கியம். அந்த நாள் நடந்த சம்பவம் உங்கள் உள்ளத்தை உங்களிடம் திருப்பி வைத்தது. அது ஒரு சின்ன அதிர்ச்சி இருந்தாலும் அதன் பின்னால் இருந்த அர்த்தம் மிகவும் ஆழமானது. இந்த தருணத்தில் நீங்கள் எதையும் அவசரப்படுத்த வேண்டாம். உங்கள் உள்ளத்தில் உருவாகும் தெளிவு தானாகவே உங்களை சரியான முடிவுகளுக்கு கொண்டு செல்லும். எஸ் நபர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அலை எழுப்பினார், ஆனால் அந்த அலையை சமநிலைப்படுத்தும் கடல் உங்கள் உள்ளமே. நீங்கள் அமைதியாக இருந்தால் அந்த அலை உங்களை குலைக்காது, மாறாக உங்களை இன்னும் வலுவாக மாற்றும். மிதுனம் ராசிக்காரர்களே, இப்போது நீங்கள் ஒரு புதிய மனநிலையின் வாசலில் நிற்கிறீர்கள். கடந்த சில நாட்களில் நடந்த சின்ன சம்பவம் உங்கள் சிந்தனை பாதையை மாற்றிவிட்டது. அந்த மாற்றம் மெதுவாக இருந்தாலும் அது நிரந்தரமானது. எஸ் என்ற எழுத்து கொண்ட அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கதை எழுதியிருக்கிறார். ஆனால் அந்த கதையின் அடுத்த வரிகளை எழுதப் போகிறவர் நீங்கள்தான்.
மிதுனம் ராசிக்காரர்களே, இப்போது நீங்கள் உணர ஆரம்பிப்பது ஒரு ஆழமான மன நிம்மதி. ஆரம்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் மெதுவாக தெளிவாக மாறி, தெளிவு மெதுவாக ஒரு உறுதியான முடிவாக உங்கள் உள்ளத்தில் வேரூன்ற தொடங்குகிறது. நபரால் நடந்த அந்த சம்பவம் இப்போது ஒரு நினைவு மட்டுமல்ல, அது உங்கள் மன வளர்ச்சியின் ஒரு திருப்புமுனை. நீங்கள் அந்த நாளை நினைத்து பார்க்கும்போது அதில் இருந்த அதிர்ச்சியை விட அதில் இருந்த பாடத்தை அதிகமாக உணர ஆரம்பிப்பீர்கள். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான மாற்றம் நடக்கிறது. நீங்கள் வெளியில் பதில் தேடுவதை நிறுத்தி உள்ளே பதில் தேட ஆரம்பிக்கிறீர்கள். அவர் என்ன நினைத்தார் என்ற கேள்வி இப்போது நான் என்ன நினைக்கிறேன் என்று மாறிவிட்டது. இதுவே மிதுனம் ராசியின் உண்மையான பரிணாமம். சிந்தனை ராசியான நீங்கள் இந்த அனுபவத்தை வெறும் உணர்ச்சியாக அல்ல, ஒரு புரிதலாக மாற்றிக்கொள்கிறீர்கள். சிலருக்கு இந்த கட்டத்தில் திடீரென ஒரு தூரம் தேவைப்படலாம். நீங்கள் சிலரிடம் இருந்து கொஞ்சம் விலகி இருக்க விரும்பலாம். அது கோபம் காரணமாக இல்ல, அது தெளிவுக்காக. நபரின் சம்பவம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை உணர்த்தியது. உங்கள் மன அமைதி மிகவும் முக்கியம். அதை காக்க வேண்டும் என்ற எண்ணம் இப்போது அதிகரிக்கும். வேலை அல்லது தொழில் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் முன்னுரிமைகளை மறுபரிசீலனை செய்ய ஆரம்பிப்பீர்கள். எது எனக்கு உண்மையில் முக்கியம் என்ற கேள்வி எழும். சம்பளம், பதவி, பாராட்டு இவையெல்லாம் முக்கியம்தான். ஆனால் மன திருப்தி இல்லாமல் அவை முழுமையாக இருக்காது என்பதையும் இப்போது உணர ஆரம்பிப்பீர்கள். நபர் சொன்ன ஒரு கருத்து அல்லது செய்த ஒரு செயல் உங்களை இந்த சிந்தனைக்கு கொண்டு வந்திருக்கலாம். உறவுகளில் நீங்கள் உங்கள் எல்லைகளை தெளிவாக அமைக்க தொடங்குவீர்கள். முன்பு தயங்கிய விஷயங்களை இப்போது தெளிவாக சொல்ல ஆரம்பிப்பீர்கள். எனக்கு இது பிடிக்கவில்லை அல்லது எனக்கு இது முக்கியம் என்று சொல்வதில் இனி பயம் இருக்காது. அந்த தைரியம் அந்த பிப்ரவரி 18 நடந்த அனுபவத்திலிருந்து வந்தது. ஏனெனில் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள், உணர்ச்சியை ஒதுக்கி வைத்து வாழ்வது தீர்வு அல்ல. இந்த கட்டத்தில் நபரின் பாதிப்பு மெதுவாக குறைந்தாலும் அவர் கொண்டு வந்த விழிப்புணர்வு நீங்காது. நீங்கள் அவரை பற்றி நினைத்தால் கூட அது வலியுடன் இல்லாமல் ஒரு அமைதியுடன் இருக்கும். அவர் வந்தார், ஒரு பாடம் கற்றுத்தந்தார், நான் முன்னேறுகிறேன் என்ற மனநிலை உருவாகும். இதுதான் உண்மையான வளர்ச்சி. மிதுனம் ராசிக்காரர்களே, நீங்கள் இப்போது ஒரு முக்கியமான உண்மையை உணர்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையின் திசையை தீர்மானிப்பது மற்றவர்கள் அல்ல, நீங்கள்தான். யார் வருகிறார்கள், யார் செல்கிறார்கள் என்பது ஒரு பகுதி. ஆனால் நீங்கள் எப்படி பதிலளிக்கிறீர்கள் என்பதே முக்கியம். அந்த பதில் இப்போது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இந்த நேரத்தில் உங்கள் உள்ளுணர்வு மிகவும் வலுவாக இருக்கும். யாரிடம் பேச வேண்டும், யாரிடம் அமைதியாக இருக்க வேண்டும், எந்த விஷயத்துல கவனம் செலுத்த வேண்டும், இவையெல்லாம் உங்களுக்கு தெளிவாக தெரியும். நபரின் சம்பவம் உங்கள் உள்ளுணர்வை கூர்மையாக்கிவிட்டது. நீங்கள் இனி எளிதாக குழப்பமடைய மாட்டீர்கள். மிதுனம் ராசிக்காரர்களே, பிப்ரவரி 18 ஒரு சாதாரண நாள் இல்லை. அது உங்கள் மனதில் ஒரு கதவை திறந்த நாள். அந்த கதவு வழியாக நீங்கள் உங்களை புதிய கோணத்தில் பார்த்த நாள். என்ற எழுத்து கொண்ட அந்த நபர் அந்த கதவை திறந்தவர். ஆனால் அதன் உள்ளே நுழைந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போவது நீங்கள்தான். இப்போது நீங்கள் முன்னேற தயாராக இருக்கிறீர்கள். கடந்த நினைவுகளை சுமையாக அல்ல, பாடமாக எடுத்துக்கொண்டு. அந்த சம்பவம் உங்களை சோதிக்கவில்லை, அது உங்களை வடிவமைத்தது. அந்த வடிவமைப்பு மெதுவாக உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை அமைக்க தொடங்குகிறது. நீங்கள் அமைதியாக ஆனால் உறுதியுடன் ஒரு புதிய மனநிலைக்கு நகர்கிறீர்கள். மிதுனம் ராசிக்காரர்களே, இப்போது நீங்கள் நின்றிருப்பது ஒரு மனமாற்றத்தின் உச்சியில். நபரால் பிப்ரவரி 18 நடந்த அந்த சம்பவம் ஒரு நினைவாக மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையின் ஒரு உள்மன திருப்பமாக மாறிவிட்டது. ஆரம்பத்தில் அது ஒரு கேள்வி, பின்னர் அது ஒரு சிந்தனை, அதன் பிறகு அது ஒரு புரிதல். இப்போது அது ஒரு உறுதியாகிறது. நீங்கள் இப்போது உணர ஆரம்பிப்பது சில சம்பவங்கள் காரணமின்றி நடக்காது என்பதே. அந்த நாள் நடந்த உரையாடல், அந்த ஒரு பார்வை, அந்த ஒரு செய்தி, அவையெல்லாம் உங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தில் ஒரு சின்ன சுழற்சியை உருவாக்கின. அந்த சுழற்சி இப்போது நின்றுவிட்டது. ஏனெனில் நீங்கள் அதில் சிக்கி இருக்கவில்லை. நீங்கள் அதை புரிந்து கொண்டு வெளியே வந்துவிட்டீர்கள். நபரை பற்றி நினைத்தால் கூட இப்போது உங்கள் மனதில் அதிக அதிர்ச்சி இல்லை, ஒரு அமைதியான ஏற்றுக்கொள்ளுதல் மட்டுமே உள்ளது. அவர் அப்போது வந்தது சரி, அது நடக்க வேண்டியதுதான் என்ற மனநிலை உருவாகும். இந்த ஏற்றுக்கொள்ளுதலே உங்கள் பலம். ஏனெனில் மிதுனம் ராசிக்காரர்கள் சிந்திப்பதில் வல்லவர்கள், ஆனால் ஏற்றுக்கொள்வதில் சற்று நேரம் எடுப்பார்கள். அந்த நேரம் இப்போது முடிந்துவிட்டது. வேலை வாழ்க்கையில் நீங்கள் இப்போது அதிக கவனமாக இருப்பீர்கள். யார் என்ன சொல்கிறார்கள் என்பதை காட்டிலும் அதில் என்ன உண்மை இருக்கிறது என்பதை மட்டும் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். நபரின் வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு பாடமாக இருந்திருக்கலாம்.
இப்போது அந்த பாடத்தை பயன்படுத்தி நீங்கள் உங்களை மேம்படுத்த ஆரம்பிப்பீர்கள். உங்கள் முடிவுகள் முன்பை விட தெளிவாக இருக்கும். உறவுகளில் நீங்கள் இப்போது உங்கள் மனதை வீணாக சோர்வடைய விடமாட்டீர்கள். யாராவது உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டுமென்றால் அவர்கள் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதே உங்கள் நிலை. அரை மனசு, குழப்பமான வார்த்தைகள், தெளிவில்லாத உறவுகள் இவை இப்போது உங்களுக்கு பொருந்தாது. ஏனெனில் அந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்று தந்தது. உங்கள் மன அமைதி மிகவும் மதிப்புடையது. இந்த கட்டத்தில் உங்கள் உள்ளுணர்வு மிகவும் கூர்மையாக இருக்கும். யாராவது உங்களை அணுகும்போது அவர்களின் உண்மையான நோக்கம் என்ன என்பதை நீங்கள் எளிதாக உணர முடியும். மிதுனம் ராசிக்காரர்களே, பிப்ரவரி 18 நடந்த அந்த சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புள்ளி வைத்தது. ஆனால் அந்த புள்ளிக்கு பிறகு வரும் கோட்டை நீங்கள் தான் வரையப் போகிறீர்கள். எஸ் என்ற எழுத்து கொண்ட அந்த நபர் உங்கள் கதையில் ஒரு அத்தியாயம். ஆனால் உங்கள் முழு வாழ்க்கை கதையின் எழுத்தாளர் நீங்கள்தான். இப்போது நீங்கள் உங்கள் மனதுடன் இணைந்து தெளிவாக, உறுதியாக முன்னேற தயாராக இருக்கிறீர்கள். மிதுனம் ராசிக்காரர்களே, இப்போது இந்த அனுபவத்தின் முழு வட்டமும் நிறைவடைந்திருக்கிறது. பிப்ரவரி 18 நபரால் நடந்த அந்த சம்பவம் ஒரு திடீர் அலை போல உங்கள் வாழ்க்கையில் வந்து சென்றது. ஆனால் அந்த அலை உங்கள் மனக்கரையை மட்டும் தொடவில்லை, அது உங்கள் உள்ளத்தின் வடிவத்தை மாற்றி அமைத்தது. ஆரம்பத்தில் இருந்த அதிர்ச்சி, அதன் பின் வந்த சிந்தனை, அதற்கு பிறகு வந்த புரிதல், இவை அனைத்தும் இப்போது ஒரு தெளிவான உள்நிலை உறுதியாக மாறி நிற்கின்றன. நீங்கள் இப்போது பின்னோக்கி பார்த்தால் அந்த நாளை வேறு கண்களில் பார்க்கிறீர்கள். ஏன் இது நடந்தது என்று கேட்ட இடத்தில் இப்போது இதிலிருந்து நான் என்ன ஆனேன் என்று கேட்கிறீர்கள். இதுதான் மிகப்பெரிய மாற்றம். ஒரு சம்பவம் உங்களை பாதிக்கலாம், ஆனால் அதே சம்பவம் உங்களை உருவாக்கவும் செய்யலாம். நீங்கள் இரண்டாவது பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். நபர் இப்போது உங்கள் மனதில் ஒரு சுமையாக இல்லை, ஒரு பாடமாக இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் செய்த செயல்கள், அவை உங்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்தின. உங்கள் பலம் என்ன, உங்கள் பலவீனம் என்ன, நீங்கள் இன்னும் எதை குணப்படுத்த வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும் என்பதை காட்டின. அந்த கண்ணாடி அனுபவம் இல்லை எனில் நீங்கள் இன்னும் சில உண்மைகளை தள்ளி போட்டு வாழ்ந்திருக்கலாம். மிதுனம் ராசிக்காரர்களே, இப்போது உங்கள் பேச்சு மாறி இருக்கும். உங்கள் கண்களில் ஒரு அமைதி இருக்கும். நீங்கள் எதையும் நிரூபிக்க முயற்சிக்கவில்லை, ஏனெனில் உங்களுக்கே நீங்கள் புரிந்துவிட்டீர்கள். இந்த நிலை மிகவும் வலிமையானது. வெளியில் சத்தம் இல்லாமல் உள்ளே உறுதி நிறைந்த நிலை. வேலை வாழ்க்கையில் நீங்கள் இனி தள்ளி போட மாட்டீர்கள். செய்ய வேண்டியது இருந்தால் செய்வீர்கள், சொல்ல வேண்டியது இருந்தால் சொல்வீர்கள். தயக்கம் குறையும். உங்கள் முடிவுகள் மற்றவர்களின் பாராட்டுக்காக அல்ல, உங்கள் மன திருப்திக்காக இருக்கும். நபர் உங்களுக்கு அந்த தெளிவை தந்தவர். உறவுகளில் நீங்கள் இப்போது முழுமையாக இருக்க விரும்புவீர்கள். அரை உணர்ச்சி, அரை நம்பிக்கை, அரை உறுதி இவை இப்போது உங்களுக்கு பொருந்தாது. நீங்கள் தெளிவை விரும்புகிறீர்கள். அந்த தெளிவு இல்லையெனில் அமைதியாக விலக தயாராக இருக்கிறீர்கள். இது கோபம் அல்ல, இது மனமுதிர்ச்சி. இந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு முக்கியமான உண்மையை கற்றுத்தந்தது. யாருடைய வருகையாலும் உங்கள் மதிப்பு உயராது, யாருடைய பிரிவாலும் உங்கள் மதிப்பு குறையாது. உங்கள் மதிப்பு உங்கள் உள்ளத்திலிருந்து வருகிறது. அந்த உண்மையை நீங்கள் இப்போது உணர்ந்து விட்டீர்கள். மிதுனம் ராசிக்காரர்களே, பிப்ரவரி 18 ஒரு சம்பவம் நடந்தது. ஆனால் அதன் உண்மையான விளைவு இன்று உங்கள் மனநிலையில் தெரிகிறது. நீங்கள் இனி எளிதாக குலைய மாட்டீர்கள். யாராவது வார்த்தையால் உங்களை சோதிக்க முயன்றாலும் நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள், ஏனெனில் நீங்கள் உங்களை புரிந்து கொண்ட மனிதர். என்ற எழுத்து கொண்ட அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அலை எழுப்பினார். ஆனால் அந்த அலையை கடந்து நீங்கள் இன்னும் ஆழமான கடலாக மாறிவிட்டீர்கள். அந்த ஆழத்தில் தெளிவு இருக்கிறது, அமைதி இருக்கிறது, தன்னம்பிக்கை இருக்கிறது. மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த கதையின் முடிவு ஒரு சம்பவத்தில் இல்லை, அது உங்கள் மனமாற்றத்தில் இருக்கிறது. நீங்கள் இப்போது ஒரு புதிய நிலைக்கு சென்று விட்டீர்கள். கடந்ததை நன்றி கூறிவிடும் நிலை, நிகழ்காலத்தை தெளிவாக ஏற்றுக்கொள்ளும் நிலை, உங்கள் உள்ளத்துடன் இணைந்து முன்னேறும் நிலை. அந்த ஒரு நாள், அந்த ஒரு நபர், அந்த ஒரு சம்பவம் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றவில்லை, ஆனால் உங்கள் மனதை மாற்றி வைத்தது. அந்த மன மாற்றமே உங்கள் எதிர்காலத்தின் உண்மையான ஆரம்பம். நீங்கள் இப்போது தயாராக இருக்கிறீர்கள். உறுதியுடன், தெளிவுடன், உங்களை மதிக்கும் புதிய மனநிலையுடன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.